வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2024 உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தாங்க இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 7வது ராசி துலா ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி அதாவதுன்றது இந்த துலா ராசி. ஏன்னா இந்த துலா ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அதாவது சுக்கிர பகவான்னா யார் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பணக்காரில் குபேந்திரன் எப்படி நம்ம நல்ல ஒரு வசதின்னு சொல்கிறோமோ அதுபோல் நவகிரகத்திலேயே சுக்கிரன் யாருன்னா கொடுக்குறவர் கோரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அவருடைய ராசி தான் இந்த துலா ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தானுங்க. அப்போ இந்த ரிஷப ராசிக்கும் அதாவது துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் இருக்க வேண்டிய ஆலயம் நீங்கள் போய் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாளை வழிபடுறது இந்த உடைய துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குருவுடைய பார்வை காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அதுதான் சொல்லுவாங்க, குரு கொடுத்தா கோடி புண்ணியன்னு. அப்படி இருக்கும்போது குருவுடைய பார்வை என்ன 5, 7, 9. அப்போ 5ஆம் இடமா யார் பார்க்குறாரு? மேச ராசியிலிருந்து 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. 9ஆம் இடமா தன் சொந்த வீடான தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு. இது எத்தனை மாதம் வரைக்கும்? இன்னொரு 3 மாதம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பெயர்ச்சி ஆகும். கிட்டத்தட்ட 9 மாதம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 3 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருப்பார். அப்போ குரு உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படின்னா இப்போ 7ஆம் இடமா துலா ராசி உலகத்தில் உள்ள எல்லா துலா ராசிக்காரர்களுக்குமே இது பொருந்தும். ஏன்னா இன்னொரு 3 மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் முடிஞ்ச உடனே மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. அப்போ அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்? மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்போ ரிஷபத்துக்கு போகும்போது இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது என்ன பண்ணிடுவார்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 6ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உங்களோட ராசிக்குன்றது பார்க்கும்போது கொஞ்சம் உடல் கஷ்டங்கள், உடல் உபாதைகள் அப்போ கொடுப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துருக்கிற இடம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடம் 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? சந்திரனுக்கு 7 இருக்கிறவர் 8க்கு போயிடுவார். குரு இப்போ 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறவர் அடுத்து குரு 6ஆம் இடமா பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 100% மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு மட்டும் கிடையாது, வெளியூர். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், டவுனுக்கு போகலாமா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார், நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம கஷ்டப்படுவோமா, போனால் ஜமாளிச்சிருவோமா, அந்த குழப்பம் தேவையில்லை. ஏன்னா குரு உட்காந்துருக்கிற இடம் மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பார்வை பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய இடம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாற்றி கொடுத்துருவார். ஒரு வேலை இப்போ நம்ம வீடு கட்டலாமா, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, அப்போ கையில் காசு இல்லை, கடன் வாங்கி போனோன்னா நமக்கு நிற்காத இந்த வேலை நடக்குமா? கண்டிப்பாக குருவுடைய பார்வை இருக்கும்போது நடக்கும். ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டால் தான். ஏன்னா அடுத்தது குருவுடைய பார்வைன்றது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மாறும்போது குரு பார்வை இல்லை. ஏன்னா குரு எப்பயுமே 5, 7, 9ஆம் இடத்தை மட்டும் தான் பார்ப்பார். ஆனால் இப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதை விட குரு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணமும் இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் திருமண ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார் இல்லையா? அதனால் திருமணமும் நல்லாயிருக்கும். வரன்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
நீங்கள் எத்தனை வாரம் வந்திருந்தாலும் சரி, பார்த்துருந்தாலும் தாமதம் தான் ஆகிருக்கணும். வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இல்லை பார்க்குறவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவரை உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தாலும் இந்தவுடைய மாதத்திலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இந்த 3 மாதத்துக்குள்ளார ஒன்று உங்களுக்கு திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகிடும், இல்லை கை நினச்சிருவீங்க, இல்லை பேசி முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அதாவது புண்ணிய சனி இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சம சனி நடக்கிறதுனால மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதே சமயத்திலேயே கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால மாங்கல்யத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமண ஸ்தானம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா திருமணம் கட்டி போட்டால் கூட நிற்காது, கல்யாணம் ஆகிடும். இந்த 3 மாதத்துலேயே கண்டிப்பாக கை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல எங்கே இருக்கிறாருன்னா சகோதர ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர மற்றவங்களால் உங்களுக்கு எந்த பெருமை கிடையாது. ஏன்னா உங்கள் ஐடியா கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கிறாங்க, நாம் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் இருப்பார், குரு வீட்டில் இருப்பார். அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிடுவார்னா மகர ராசிக்கு போயிடுவார். அப்படி போகும்போது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது தாய்க்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும். வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் ப்ரமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் உபாதைகள் இருந்தால் ஓரளவுக்கு விலகி நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அடுத்தது தாயை பார்க்குறாரு, ஹெல்த்தை பார்க்குறாரு. ஹெல்த்து பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கு. தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி தாயாக இருந்தாலும் சரி, இல்லை தாரமாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே ஓரளவுக்கு வேலையில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, 2வது மனைவி சொத்து, தாய்வழி சொத்து, இதில் ஏதாவது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனை இந்த மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது பொது பலன் தான். ஏன்னா சந்திரனோட அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜாதகத்தில் லக்னத்து அடிப்படையில் தான் அதை வச்சு சொல்கிறோம். அதனால் சுய ஜாதகத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு பலமாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதில் பலவீனமாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கிறாரு, தனுசு ராசியில் பகையாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கோங்களேன், என்ன தான் செஞ்சாலும் நல்ல பேர் வராது. நீ என்ன கொடுத்துட்டு நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டு அது மாதிரி ஒரு தேவையில்லாத பொல்லாப்பு தான் வரும். நீங்கள் கொடுக்குறத நிறுத்திட்டு கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்டு பார்த்தாவே உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பால் வெள்ளை பால்டர் வெள்ளை, பால் குடிச்சிடலாம், பால்டர் குடிக்க முடியுங்களா? அதாவது நம்ம எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதும் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படியே வாழலாம். ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும்னு நினச்சதுனால வாழ்க்கையில் இன்னை வரைக்குமே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். ஆனால் உங்களுடைய நேர காலம் குருவுடைய பார்வை இப்போ 3 மாதம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது, பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி குரு இப்போ 7ஆம் இடத்துல இப்போ மேஷ ராசியில் பகையாக இருந்து உங்களுக்கு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி பார்க்கும்போது தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் சனி இப்போ 5ல் இப்போ ஆட்சி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தால் புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியத்தில் குறை வைக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். பூர்வீகத்தில் யாராவது ஒரு செஞ்ச பாவம் இருந்தது அப்படின்னா அது நமக்கு பாதிக்கும். அவங்களுடைய பாவம் இருந்தாலும் நமக்கு தான் வரும், அவங்க புண்ணியம் இருந்தாலும் நமக்கு தான் சேரும். அப்போ பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதன் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறவர் பார்க்கும்போது 13ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா இழந்ததை நீங்கள் பிடிக்கலாம், வெளிநாடு பிரியாணம் போகலாம். 2வது அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாதை காட்டி கொடுப்பாரு, பட்ட கஷ்டத்துக்கு பலனை கொடுத்துருவார். மெயினாக வீடு வாசல் மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய மூளை வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும்.
பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த ஒரு எண்ணமெல்லாம் வரும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை செய்யலான்ற ஒரு துணிவு, அந்த எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா தாய்க்கு நல்லா இருக்குது. தாய் வழி சொத்து கிடைக்கும், மனைவி வழி சொத்து கிடைக்கும். அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவங்களால் நமக்கு வந்து வரணும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் 4 பகை இறக்கிறதுனால உங்களுக்கு தந்தைக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எது செய்தாலுமே சங்கடத்தில் தான் முடியும். யாராவது ஒருத்தர் தள்ளி இருந்தால் கூட இன்றைக்கி நேரம் உங்களுக்கு நல்லது தான் இருந்தாலும் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த துளாராசிக்கு அருமையான ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த 3 மாதத்துக்குள்ளார உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க. அத்தியாவசியமான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அப்போ வண்டி வாகனம் காரு வாங்கலாமா அப்படி பார்த்தா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்யுங்க, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் முழுக்க பார்க்கும்போது ஒரு ராசி வச்சு நம்ம சொல்கிறது வந்து 100க்கு 100% நடக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தை வச்சு சொல்கிறது தான் தெளிவாக வருமா தவிர பொது பலன் ராசியுடைய அடிப்படையில் வச்சு சொல்லும்போது 80% பேருக்கு ஓரளவுக்கு பொருந்தும். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும், வயசானவங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொது பலன்றது ஒன்று தான். ஆனால் இண்டிவிஜுவலாக பார்க்குறது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக பார்த்துக்கிறது அவங்க சுய ஜாதகம் தான் பேசும், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலிங்க முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார கேட்டுக்கிறேங்க. நன்றி.